Hi friends, welcome to ajitha samayal. நாம இன்னைக்கு சம்மருக்கு ஏத்த சூப்பரான ஒரு ஷேக் தான் பார்க்க போறோம். இது வந்து மில்க் அப்புறம் வந்து டெய்ரி மில்க் சாக்லேட், ஹார்லிக்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு ஷேக் இது. இத வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஈவினிங் வந்து எப்படி நம்ம குழந்தைகளுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொடுப்போம். அத நம்ம இந்த மாதிரி டிஃபரண்டா செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு இல்ல நமக்குமே இது ரொம்ப பிடிக்கும். சோ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் வந்து பால் எடுத்துர்க்கேன். இது வந்து ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துர்க்கேன். அதனால கெட்டி கெட்டியா இருக்கு. சோ ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கோங்க பால். இதெல்லாம் இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க கூடாது. ஒன்லி அந்த கெட்டியான பால் மட்டும் தான் ஃப்ரீசர்ல வச்சிருக்கோல அந்த மில்க் மட்டும் தான். அது கரைய அது தண்ணியா மாறும் பாருங்க. அது போதும் நமக்கு. இதுல வந்து நான் 10 ரூபாய் சாக்லேட் டெய்ரி மில்க் இருக்குல அதுல வந்து 3 பார் எடுத்துர்க்கேன். 3 சாக்லேட் எடுத்துர்க்கேன். நீங்க பெரிய டெய்ரி மில்கா இருந்தா நான் இதுல கோகோ பவுடர் ஆட் பண்ண போறேன். அதனால தான் இந்த சின்னதா 3 சாக்லேட் எடுத்துர்க்கேன். நீங்க கோகோ பவுடர் இல்ல அப்படினா பெரிய டெய்ரி மில்க் சாக்லேட் ஒன்னு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சுகர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கங்க. அப்புறம் வந்து இது ஹார்லிக்ஸ் இது. சோ இதுவுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். சோ இதையும் போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து நான் கோகோ பவுடர் ஆட் பண்ண போறேன். சோ கோகோ பவுடர் இல்ல அப்படினா பெரிய டெய்ரி மில்க் சாக்லேட்டா சேர்த்துக்கோங்க. சோ கோகோ பவுடர் போட்டுக்கலாம். அதுவுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான். சோ இப்போ இதெல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ இத வந்து நம்ம அரைச்சிரலாம் மிக்ஸில வச்சு. மிக்ஸி ஆன் பண்ணி விட்டுருவோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அரைஞ்சு வரணும். இது வந்து பார்க்கிறதுக்கு திக்கா தான் இருக்கும். தண்ணியா லிக்விடா இருக்காது. இது நம்ம சாப்பிட தான் அது அப்படியே மெல்ட் ஆகி வந்துட்டே இருக்கும். டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். ஏன் நம்ம ஃப்ரூட் இது மாதிரி போட்டு தான் ஷேக் அடிக்கணுமா அப்படினா கிடையாது. இந்த மாதிரி டிஃபரண்டா நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். ஒரே மாதிரி இல்லாம இது வந்து ரொம்ப டிஃபரண்டாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு புதுசா இருக்கும். ஹார்லிக்ஸ்லாம் குடிக்காத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் கண்டிப்பா குடிப்பாங்க. சோ எப்பவுமே நம்ம செய்ய போறது கிடையாது. இந்த மாதிரி சம்மர் டைம்ல ஒரு டிஃபரண்டா இருக்கிறதுக்காக தான் நம்ம செய்ய போறோம். சோ சூப்பரான சம்மர் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது சும்மா அழகுக்காக அந்த கோகோ பவுடரை அந்த டீ வடிகட்டி மேலே வச்சு சும்மா அப்படி மேலே அழகாக ஒரு அழகுக்காக தான் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்மளுடைய மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான மில்க் ஷேக். ஓகே, பாய், see you.